Guys, happy evening. This is Devaki from Bharat Fintech Solutions. இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங் பில் பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நம்ம இன்னைக்கு டேக்கு ஓப்பனிங் பில் போட்டிருக்கோம். அதனோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த வீடியோனோட டிஸ்கிரிப்ஷனில் ப்ளீஸ் அதே வாட்ச் பண்ணுங்கள். மார்னிங் மார்க்கெட் எப்படி இருந்தது, எப்படி ரேலி ஆச்சு, என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து கெயின் பண்ணியிருந்தாங்க, என்னென்ன ஸ்டாக்ஸ் லூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் இருக்குது. ப்ளீஸ் அதையும் வாட்ச் பண்ணுங்கள். மூவிங் ஆன் தி ஸ்லைட் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோன்றது அஸ் யூஷுவல் இந்த ஸ்லைடில் இருக்குது. ப்ளீஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸ் வந்து க்ளோசிங் அப்போ 801 பாயிண்ட்ஸ் இல்லைனா வந்து 1.1% வந்து டவுன் ஆயிருக்காங்க. டவுன் ஆயிட்டு 71,139 அப்படின்ற லெவலில் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க. ப்ராடர் மார்க்கெட் எடுத்துட்டோம்னா அதில் வந்து பிஎஸ்சி மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து 0.5% வந்து இறங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் விட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அவுட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு 0.18% வந்து ஜாஸ்தியாக இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து நிஃப்டி வந்து 215 பாயிண்ட்ஸ் இல்லைன்னா வந்து 0.99% வந்து இன்னைக்கு டவுன் ஆயிருந்தாங்க. க்ளோசிங் அப்போ டவுன் ஆயிட்டு 21,522 அப்படின்ற லெவல்ல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிட்டாங்க. அமௌண்ட் செக்டார்ஸ்ல எக்ஸப்ட் ரியாலிட்டி அண்ட் பிஎஸ்யூ பேங்க் எல்லா செக்டார்ஸுமே இன்னைக்கு வந்து ரெட்ல தான் க்ளோஸ் ஆயிருந்தாங்க. கேபிட்டல் குட்ஸ், எஃப்எம்சிஜி, ஃபார்மா அண்ட் பவர் இவங்க எல்லாமே 0.5ல இருந்து 1% வந்து இன்னைக்கு டவுன் ஆயிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டியில டாப் லூசர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா க்ளோசிங் அப்போ பஜாஜ் ஃபினான்ஸ், டைட்டன் கம்பெனி, அல்ட்ராடெக் சிமெண்ட், என்டிபிசி அண்ட் பஜாஜ் ஃபின்சர்வ். நெக்ஸ்ட் டாப் கெய்னர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தா நிஃப்டியில க்ளோசிங் அப்போ டாடா மோட்டார்ஸ், பிபிசிஎல், கிராசம் இண்டஸ்ட்ரீஸ், ஈச்சர் மோட்டார்ஸ் அண்ட் அதானி என்டர்பிரைஸ். மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்னோட ஓவர்வியூ பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆனாங்க, க்ரீன்ல ஸ்டார்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் இனிஷியல் ஹவர்ஸில் கொஞ்சம் வந்து அவங்க ஸ்டார்ட் ஆன கெயின்ஸ்லாம் அப்படியே வந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அதனோட லாஸ் வந்து டே ஃபுல்லாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருந்தது. பட் லாஸ்ட் 1 ஹவரில் மார்க்கெட் முடிகிறப்போ லாஸ்ட் 1 ஹவரில் செல்லிங் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. என்னென்ன செக்டார்ஸ்லன்னு பார்த்தா கேபிட்டல் குட்ஸ், பவர் அண்ட் எஃப்எம்சிஜி செக்டார்ஸில் வந்து செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால மார்க்கெட் வந்து டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஹவவர் வந்து சில செக்டார்ஸ்லாம் வந்து பையிங் இருந்ததுனால சம்வாட் வந்து லாஸை வந்து அவங்களால கேப் அப் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன செக்டர்ஸ்லாம் பையிங் இருந்ததுன்னா மெட்டல், ரியாலிட்டி, ஆயில் அண்ட் கேஸ் ஸ்டாக்ஸ்ல இருந்ததுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ்ல அபவுட் 1,891 ஸ்டாக்ஸ் வந்து அட்வான்ஸ்டா இருந்திருக்காங்க, ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 1,781 ஸ்டாக்ஸ் வந்து இறங்கியிருக்காங்க. 81 ஸ்டாக்ஸ் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் அப்படியே இருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் நோட் நான் நம்மளோட ஓப்பனிங் வீடியோலையும் சொல்லியிருக்கேன். இது வந்து செகண்ட் வீடியோ. இதுலேயும் நான் வந்து உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன். அனலிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 ரீசன்ஸ் வந்து நியர் டேர்ம்ல வாலட்டாலிட்டி மார்க்கெட் இருக்கிறதுக்கு ரீசனா இருக்கும். இது வந்து இன்வெஸ்டார் வந்து இது ஒரு காஷியஸ் ஃபேக்டரா எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா நம்மளோட பட்ஜெட் வந்து February 1 அன்னைக்கு வரப்போகுது. யூஎஸ் ஃபெட் ரேட் டெசிஷன் வந்து நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னு தெரிஞ்சிடும். இந்த 2 ரீசன்னால மார்க்கெட் வந்து வாலட்டாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனலிஸ்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மூவிங் ஆன் த இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸ். டாடா மோட்டார்ஸ் இவங்க வந்து 2.84% வந்து கெயின் பண்ணியிருக்காங்க, ஏறியிருக்காங்க. என்ன ரீசன்னால அப்படின்னா February 2 அன்னைக்கு அவங்களோட குவார்டர்லி 3 ரிசல்ட்ஸை அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ரீசன்னால இன்னைக்கு ஸ்டாக் ஏறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன நோட் பார்க்கலாம். ஸ்டாக் ரேலி ஆனதுக்கு ரீசன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களோட ரெக்கார்ட் சேல்ஸ் வந்து சேல்ஸ் நம்பர்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுலன்னு பார்த்தா ஜேஎல்ஆர் செக்மெண்ட்ல. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பர்சனல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல வந்து ப்ரைஸ் வந்து ஹைக் பண்ண போறாங்க, இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ரீசனும் இன்னைக்கு ஸ்டாக் ரேலியில ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லியிருக்காங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட் எல்ஐசி இவங்க வந்து இன்னைக்கு 1.9% வந்து ஏறி இருந்தாங்க.
அவங்க வந்து அவங்களோட இஷ்யூ ப்ரைஸை ஃபர்ஸ்ட் டைமாக இன்னைக்கு கிராஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு சின்ன நோட் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஆர்பிஐ வந்து எல்ஐசிக்கு வந்து அலோ பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல அவங்களுடைய ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதால கூட ஒரு ரீசனா இருக்கும். எல்ஐசி ஸ்டாக் வந்து இன்னைக்கு 1.9% ஏறினதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மெரிக்கோ ஸ்டாக் வந்து 1.44% இன்னைக்கு கெயின் பண்ணியிருந்தாங்க. என்ன ரீசன்னாலனா கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து 16% வந்து டிசம்பர் குவார்ட்டர்ல க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 386 crore கொடுத்துருக்காங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் ஸ்லைட், பிஎன்பி. பிஎன்பி வந்து இன்னைக்கு 1.53% வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. இதை வந்து கன்சிக்யூட்டிவா 4 டேஸ்ல 4th டே இன்னைக்கு வந்து அவங்க ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பேங்க்குக்கு வந்து ஒரு பேங்க் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 7,500 crore வந்து நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற பிளான் இருக்குன்னு. இது மூலியமானா குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷன் பிளேஸ்மெண்ட்ஸ் மூலியமாகவும் ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர் மூலியமாகவும் நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம் ஃபினான்ஷியல் இயர் 25ல அப்படின்னு சொன்ன ரீசன்னால ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஜம்ப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து வோடஃபோன் ஐடியா. இவங்க வந்து 1.36% வந்து இன்னைக்கு இறங்கியிருந்தாங்க. என்ன ரீசன் கொடுத்துருக்காங்கன்னா, அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப டிஸப்பாயிண்டிங்காக இருந்தது மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன நோட்டு, ரெவென்யூ வந்து ஃப்ளாட்டா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த குவார்ட்டர்ல. ஐ மீன் Q3 FY24ல என்ன நம்பர் சொல்லியிருக்காங்கன்னா 10,673 crore சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நெட் லாஸ் வந்து என்னவா நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த Q3 FY24ல 6,985 crore சொல்லியிருக்காங்க. இயர் எகோ பீரியட்ல வந்து எவ்வளோ இருந்ததுன்னா 7,999 crore இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Thank you so much for listening me. Have a great time. As usual நான் சொல்றதா, ப்ளீஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் எப்பப்போ வீடியோஸ்லாம் போடணும் உங்களால் பார்க்க முடியாத. இது வந்து வீடியோ 2 க்ளோசிங் பெல், வீடியோ 1ல ஓப்பனிங் பெல் போட்டிருக்கேன். அதையும் ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.